வைகை அணையிலிருந்து தண்ணீர் ஆவியாவதை தடுக்க தெர்மாக்கோல்களை போட்டு மூடியது ஏன் என்று சட்டப்பேரவையில் முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு விளக்கம் அளித்தார். சட்டப்பேரவையில் நிதிநிலை மற்றும் வேளாண் பட்ஜெட் தொடர்பாக 2ஆம் நாளாக விவாதம் நடைபெற்றது. அப்போது பேசிய அதிமுக உறுப்பினர் செல்லூர் ராஜு, கடந்த 4 ஆண்டு கால திமுக ஆட்சியில் ஜெயலலிதாவின் சாதனைகளில் 10ல் 1 பங்கு கூட இதுவரை நிறைவேற்றப்படவில்லை என்று கூறினார். இதற்கு பதிலளித்து பேசிய TRB ராஜா, திமுக ஆட்சியில்தான் தூத்துக்குடி, மதுரை, கோவை விமான நிலைய பணிகளுக்கான நிலம் கையகப்படுத்தும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டதாக கூறினார். தண்ணீரில் தெர்மாக்கோல் போட்டு விடுவது எளிது என்றும், விமான நிலையம் அமைப்பது அப்படி எளிதல்ல என்றும் விமர்சித்தார். இதனை கேட்ட செல்லூர் ராஜு, தன்னை தெர்மாக்கோல் என இப்படி ஓட்டுகிறீர்களே என்று ஆதங்கப்பட்டார். அதிகாரிகள் சொல்லித்தானே அமைச்சர்கள் ஆய்விற்கு செல்கிறார்கள் என்றும், அப்படித்தான் தானும் அதிகாரிகள் சொல்லி வைகை அணையில் நீர் ஆவியாதலை தடுக்க தெர்மாக்கோல் போட்டதாகவும் கூறினார். தொடர்ந்து பேசிய செல்லூர் ராஜு, நிதிநிலை அறிக்கையில் அண்ணாவின் கோட்பாடுகள் குறித்து ஏதேனும் உள்ளதா என்று துருவி பார்த்ததாகவும், ஆனால் ஒன்று கூட இல்லை என்றும் விமர்சித்தார். இதற்கு பதிலளித்து பேசிய அவை முன்னவர் துரைமுருகன், நிதிநிலை அறிக்கையில் தெரியவில்லை என்றால் கண் மருத்துவரை பார்த்து கண்ணாடி போட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். அப்போது குறுக்கிட்ட சபாநாயகர் அப்பாவு, செல்லூர் ராஜு ஏற்கனவே கண்ணாடி போட்டிருப்பதாக கூறியதும் அவையில் சிரிப்பலை எழுந்தது. சட்டமன்றத்தில் பள்ளிக்கல்வித்துறை தொடர்பான செல்லூர் ராஜுவின் கருத்திற்கு அமைச்சர் அன்பில் மகேஷ் சில விளக்கங்களை கொடுத்தார். அப்போது முன்னாள் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் என்ற முறையில் செங்கோட்டையன் பேசுவதற்கு வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என எடப்பாடி பழனிசாமி சபாநாயகரிடம் முறையிட்டார். ஆனால் சபாநாயகர் செங்கோட்டையன் பேசுவதற்கு அனுமதி வழங்கவில்லை.